இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற, போன வாரம் நம்ம பார்த்தது ஆவியானவர் எவ்வளவு அவசியம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது ஆவியானவருடைய முக்கியத்துவம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது என்னது? ஆவியானவருடைய முக்கியத்துவம். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு. அப்ப இயேசு அப்பமா இந்த உலகத்தை விட்டு போகும்போது இன்னொரு அப்பா வருது பாருங்க. இயேசு போறார், போகும்போது இன்னொரு அப்பா வருது உலகத்துக்கு. அப்ப நம்ம போகும்போது இன்னொரு அப்பா என்ன செய்யணும்? கண்டிப்பா வரணும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்ப போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். இல்ல இந்த ஏதாவது டிஎல் மூடி நினைக்க பக்கத்து ரூம் தான். அவன் அன்னைக்கு நைட்டு மறிக்க போறான். கர்த்தர் சொல்றார், இப்போ அவனுக்கு போய் என்ன செய், சுவிசேஷத்தை சொல்லுனார். இவர் அப்பந்தான் கன்வர்சனை முடிச்சுட்டு வந்திருக்கார். நம்மளையும் பார்த்தான், அவருக்கும் பலவீனம். கர்த்தாவே ரொம்ப பலவீனமா இருக்கு, காலையிலேருந்து உமக்காக ஓடி இருக்கேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு முதல் வேலையா காலையில் என்ன செய்தேன், நான் போய் சொல்லிதானார். காலையில போய் கதவை தட்டினார், அந்த ஆள் இல்லை, மறிச்சிட்டார். போக வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பா போகணும். நான் போவேன் ஆகில் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போனாதான் அவர் என்ன செய்வார்? வருவார். அவர் வந்தது எதற்கு? அவரை நமக்கு தந்தது எதற்கு? அது ஆவியானவர் இல்லாதவங்களும் கேளுங்க, ஆவியான உள்ளவங்களும் கேளுங்க. அவரை தந்தது எதற்கு? அது அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் நம்மிடத்துல வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவதற்காக கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நம்மிடத்துல எது நஷ்டமாயிற்று? உணர்வு நஷ்டமாயிற்று. உண்மையை சொன்னா அதான் உண்மை. எது நஷ்டமாயிட்டு? எவ்வளவு வசனம் கேட்டாலும் என்ன ஆக மாட்டேக்கு? உணர்வு. இப்போ ஒரு முள்ளு குத்துனா நமக்கு என்ன வரும்? ஒரு முள்ளு குத்துது, நம்ம என்ன செய்வோம்? இப்போ முள்ளு குத்துனா நமக்கு என்ன செய்யும்? இதே போலதான் ஆவியானவர் பேசும்போது என்ன வரணும்? உணர்வு வரும். நம்ம ஆனா என்ன தெரியுமா நினைக்கும்? ஆவியானவர் பேசினதாவே எடுக்க மாட்டேங்கமே, அதான் தப்பு. கண்டிப்பா பரலோகம் போவது ரொம்ப கஷ்டம். நான் சபையில் உள்ள வெளிப்பாடு எனக்கு நிறைய உண்டு, அதுக்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம ஈஸியா போயிடலாம்னு நினைக்கும். ஆனா அவர் வாரம் எனக்கு தான் தெரியும், ஒருத்தரும் போக முடியாது. ஜெயம் பெறாமல் இல்லை ஃபர்ஸ்ட் நான் போயிடுவேன் அப்படின்னு நினைச்சா நீங்க போங்க, அது எனக்கு விஷயம் கிடையாது. ஆனா வசனம் சொல்லுது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். நம்ம இவரு ஆவியானவர் நமக்கு தந்தது எதற்கு? இப்ப நான் ஜெயசலனா இருக்காங்க, நான் ஜெயசலனுக்கு விரோதமா ஒரு 2 பேரை மூட்டி விட்டேன். அவங்க 2 பேர் போய் ஜெயசலனை போய் சட்டையை பிடிச்சி 4 அடி அடிச்சுட்டு விட்டுட்டாங்க. நான் இங்கேருந்து என்ன செய்வேன்? ஆவி இல்லைன்னா நான் என்ன செய்வேன்? ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஆவியான உள்ள இருந்தா அவர் சொல்லுவார், போ என்ன செய், மன்னிப்பு கிளம்ப. அப்பந்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். உண்மை. ஐயா, நாமெல்லாம் தேவனோடு ஒப்புரவானா போதும். யார் சொன்னா? அப்ப அவனுக்கு விரோதமா கெட்ட வார்த்தை பேசிட்டு அமைதியா இருப்போம். ஆனா நமக்கு கர்த்தர் என்ன செய்வார்? பரலோகத்தை தந்துடணும். ஏன்னா தேவன்ட்ட. அப்ப அவன் மனச்சாட்சிக்கு யாரு, அவன் மனஸ்தாபத்துக்கு யாரு கணக்கு சொல்லணும்? அவனை ஏசிட்டோம், கெட்ட வார்த்தை போட்டு பொதுவா சொல்லும், ஏசிட்டோம். அப்ப அவன் மனசு வாதிக்கும்ல. ஆபேலினுடைய ரத்தம் பேசிச்சா இல்லையா? பேசிச்சு, கணக்கு சொல்லணும்ல.
அதுக்கு தான் ஆவியானவர் வேணும். ஆவியானவர் நமக்கு தந்தது நம்முடைய பிரயோஜனத்துக்கு. அவர் நமக்கு உதவி செய்யும் போது அந்த உதவியை ஏற்றுக்கொள்ளணும். ஐயா உனக்கு முள்ளு இருக்கு, விலகி போ. சரி ஆவியானவரே நான் விலகி போறேன். விலகணும். பாவத்தை குறித்தும் நீ அவனுக்கு நீதி செய், உதவி செய்யணும் ஆவியான சொல்லணும். ஒரு ஏழைய பார்த்து அவனுக்கு உதவி செய்யணும் ஆவியான சொல்லணும், உதவி பண்ணணும். இல்லை ஆவியானவரே அவன் பொழப்ப அவன் பார்த்துக்கிடுவான். அப்ப அவனுக்கு யார் உதவி செய்வா? நியாய தீர்ப்பு என்ன போட்டிருக்கு? இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினால் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அப்ப அந்த அதிபதி யார் யார் உள்ளத்துல கிரியை செய்தானோ அவனுக்கெல்லாம் என்ன உண்டு? அப்ப அவன் கிரியைகளுக்கு நம்மளை விலக்கி ரட்சிப்பதற்கு தான் யாரை தந்தார்? ஆவியானவர். அப்ப ஆவியானவருடைய முக்கியத்துவம் என்னது? நம்மளை உணர்த்துவார், கண்டித்து உணர்த்துவார், நம்மளை சிட்சித்து திருத்துவார். எப்பா நீ தேவனுக்கு முன்பாக போகணும். தேவன் என்ன உனக்காக அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கார், அவருடைய ரத்தத்தையே சிந்திருக்கார். நீ என்ன செய்யணும்? தேவனுக்கு முன்பாக போய் நான் உன்னை நிறுத்தணும். அதனால எங்கேயும் போகாதப்பா, துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடக்காதப்பா, பாவிகளுடைய வழிகளில் நிற்காதப்பா, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராதப்பான்னு அவர் சொல்லுவார். கண்டிப்பா ஆவியானவர் இருந்தா கண்டிப்பா ஏவுதல் உண்டாகணும். இல்லைன்னா அந்த ஆவியில உயிர் இல்லை என்று அர்த்தம். கண்டித்து உணர்த்தாத ஆவியானவர் அல்ல. நான் வசன பிரகாரம் சொல்றேன். கண்டித்து உணர்த்தாத ஆவியானவர் அல்ல. அது எங்கேருந்து வந்த ஆவியானவர் இல்லை? வாசிங்க யோவான் 15:26 வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவினிடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்தில் இருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன். அவர் பேர் என்னது? சத்திய ஆவி. இதான் பரிசுத்த ஆவி. சத்திய ஆவி தான் யாரு? பரிசுத்த ஆவி. அப்ப அவரிடத்துல பரிசுத்தமும் இருக்கும், சத்தியமும் இருக்கும். உங்களுடைய வசனமே சத்தியம், அந்த சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும். இவர் பேர் என்னது? இவர் எங்க இருந்து வாரார்? அப்ப நமக்குள்ள இருக்கிற ஆவி மல்ல என்ன ஆவின்னு நம்ம அறியணும். அதை அறியாம நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆவியை வாங்கியாச்சு, அந்த ஆவி என்ன ஆவின்னு தெரியணும்ல. கண்டித்து உணர்த்துகிற ஆவியா? பிதாவினிடத்திலிருந்து ஒரு ஆவி வந்தால் அது என்ன செய்யும்? கண்டித்து கண்டிப்பா நம்மை உணர்த்தும், கண்டிப்பா உணர்த்தும். அப்படி உணர்த்தணும். அப்பந்தான் நம்ம பரலோகம் போக முடியும். ஆவியானவர் நம்ம அம்மாவோ நம்ம அப்பாவோ கிடையாது. இவங்களால நம்மளை எங்க போய் சேர்க்க முடியாது. கண்டிப்பா அவங்க போறதே பெரிய காரியமா இருக்கு. நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு யாரு கையில? நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த ஆவியான சொல்லும்போது அப்படியே கேட்டு போயிட்டா போதும். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம். இப்போ நான் நீ சொன்ன திருவிழாவுக்கு போனேன். ஒருத்தன்ட்டு கேட்டு போயிருந்தோம்னா என்ன செஞ்சுருப்பேன்? ஒழுங்கா நான் திருவிழா போய் சேர்ந்துருப்பேன். அப்போ உதவிக்கு ஆளை நான் என்ன செய்யலை? எதிர்பார்க்காததுனால நான் போன ரூட் எங்க தப்பு. அப்போ உதவி பண்றது யாரு? நம்மளை நல்ல வல்ல நடத்துறது யாரு? நல்ல ஆவி. ஆனால் அந்த ஆவி அவனை செம்மையான வழியிலே நடத்தும். வித்தியாசம் இருக்கு ஆவியில. நல்ல ஆவியானால் அந்த ஆவி அவனை செம்மையான வழியில நடத்தும். நீங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து இருக்கும் போதே ஆவியான உங்ககிட்ட பேசணும். அதுக்கு தான் இந்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நான் சொல்லித்தரேன். அவன் கூட சேர்றது தேவனுக்கு பிடிக்கலன்னா ஆவியானவர் தான் சொல்லுவார். தேவனெல்லாம் வந்து இறங்கி சொல்ல மாட்டார். உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், எப்போ விலகேறி அவங்க கூட சேராத, கிட்டி சேராத. யாக்கோபு மறிக்க போறார். ஆனா உள்ள ஆவியானவர் மறிக்கல. ஆவியானவர் 12 பிள்ளைகளையும் கூப்பிடுதார். கூப்பிட்டுட்டு சிமியோனையும் லேவியும் குறித்து ஆவியானவர் சொல்றார். என்ன சொன்னார்? ஸ்டடியில பார்த்தோமே. ஐயா சகோதரா தான். ஆனா அந்த சகோதரருடைய கூட்டத்தில் என்னை என்ன செய்யாத,
சேராதங்காரு. நம்ம கேட்போமா? கேட்கவே மாட்டோம். கத்தாவே அவன் என்னுடைய சகோதரன். இதுதான் நமக்கு வினையா மாறு. உண்மையாவங்க நான் பார்த்தது அதான். இறக்கப்பட வேண்டிய விஷயத்துல இறக்கப்படணும். எல்லாத்துக்கும் இறக்கப்பட்டுட்டு நமக்கு நாமளே வினையை உண்டாக்க கூடாது. உண்மையை தான் சொல்றேன். நீங்க என்ன சொல்வீங்களோ தெரியாது, நான் உண்மையை தான் சொல்வேன். இறக்கப்பட்டா தப்பு. ஆவியானவர் கண்டிப்பா நமக்கு வேணும் ஆகாசு, இல்லைன்னா நம்மளால பரலோகம் போக முடியாது. இது எனக்கு முந்தி கிடைக்கல. இப்போ ஒருவேளை அவர் வந்த பிறகு எனக்கு கிடைச்சிருக்கு. உண்மையாவே உனக்கு உங்களுக்காவது இப்போ சொல்லித்தர ஆள் இருக்கு. எனக்கு இந்த மாதிரியெல்லாம் சொல்லித்தர ஆள் இல்லை. அப்போ எனக்கு இதெல்லாம் வெளிப்படலை. இப்போ ஆவியானவர் எதுக்கு வேணும்? நமக்கு பிரயோஜனமா இருக்கும். யாருக்கு? நமக்கு. இந்த டிஎல் மூடிட்டு சொன்னார், டிஎல் மூடி போகலையே. அந்த ஆள் என்னாச்சு? காலையில நரகம் நரகம் போயிட்ட. ஒரு ஆத்மாவுக்காக ஆவியான பேசியிருக்கார் பாருங்க. இதான் நரகம். சுவிசேஷம் அறிவிக்காம இருக்காதீங்க. ஒரு நாள் ஒரு ஆள்கிட்டையாவது என்ன செய்யுங்க, கடைக்கு போகும்போது ஒரு ஆள்கிட்டையாவது என்ன செய்யுங்க, இயேசு குறித்து சொல்லிருங்க. அது நல்லது. இயேசு அறியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. இயேசு அறியாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப ஆவியானவர் இருந்தா முதலாவது என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆவி எந்த ஆவி? கொட்டாவி இல்லை, தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி உற்சாகம் உள்ளதுதான். ஆனா நம்ம மாம்சம் பலவீனம் உள்ளது. அப்ப இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செய்கிற இரண்டாவது வேலை என்னதுன்னா, நம்மளை உற்சாகப்படுத்துவார். நமக்கெல்லாம் ஜெபம் பண்ணுறதுல ஒரு உற்சாகம் இருக்காது, வேத வாசிப்புல உற்சாகம் இருக்காது, கர்த்தருக்கு கொடுப்பதுல என்ன இருக்காது? உற்சாகம் இருக்காது, தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதுல உற்சாகம் இருக்காது, எதுலையுமே உற்சாகம் இருக்காது. அதுக்காக தான் ஆவியானவர் வேணும். ஆவியானவர் இருந்தா பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கு ஆவியானவர் கரெக்டா கொண்டு போவார். இவனுக்கு உற்சாகம் இல்லையோ இவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு உற்சாகம் இருக்கணும். அப்பப்போ சார்ஜ் போடணும் ஆவியானவருக்கு. செல்லுக்கு சார்ஜ் போடுற மாதிரி ஆவியானவருக்கு என்ன செய்யணும்? சார்ஜ் பண்ண என்னது? அவர் அப்படி தூங்காம வச்சிருக்கணும். நான் நிறைய பேரை பார்த்தேன், ஆவியானவர் பெற்றோர்லாம் இப்போ தூங்கிட்டாங்க. ஆவியானவர் தூங்க விட்டுட்டாங்க. ஆவியானவர் என்ன செய்தார்? உள்ள வந்து தூங்குதார். தூங்க விட்டாச்சு, சார்ஜரை போட மாட்டேங்காங்க ஆவியானவருக்கு. அப்ப எப்படி உற்சாகப்படுத்துவார்? சிலர் கேட்பாங்க, പക്ഷെ ஆவியானவர் பெற்றவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே, காரணம் என்னன்னா சார்ஜ் ஏத்தலை. ஆவியானவரை வாங்கிட்டாங்க, பரலோகம் போகணுன்னு ஆவியானவரை. அதாவது நமக்கு ரட்சிப்பு இலவசம், கிருபை இலவசம், கிருபாவரம் இலவசம், அபிஷேகம் இலவசம், எல்லாம் இலவசமாக தந்ததுனால நமக்கு என்ன தெரியலை? அந்த அருமை தெரியலை. உண்மைங்க. இப்போ ரேஷன்கல்ல நீங்கள் ரேஷன்கல்ல அரிசி வாங்கறதுக்கும் விலை கொடுத்து வாங்கறதுக்கும் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பீங்க? ரேஷன் அரிசி தானே, அதை தூக்கி ஒரு மரமாக பாடு. 1200 கொடுத்து வாங்கியிருக்கேன், அந்த அரிசியை சிந்துவோமா? ரேஷன் அரிசி சிந்தட்டும், ரேஷன் அரிசி தானே, போனால் போது அடுத்த மாதம் வாங்கிடலாம். ஏன்னா அதில் விலை இல்லை, இதில் என்ன உண்டு? இது நமக்கு இலவசமாக தந்ததுனால தான் இதனுடைய வேல்யூ நமக்கு தெரியலை. உண்மை. எல்லாம் வாங்குறது ஈஸி, அதை கடைசி வரைக்கும் காத்து கொள்வது ரொம்ப கஷ்டம். கடையில் போய் வாங்கிடலாம், அவன் கவரில் வச்சு தான் 10 கொண்டு முட்டையை கடையில் போய் வாங்கிடலாம். அவன் தந்ததை 10 கொண்டு போய் சேர்க்குற வேலை ரொம்ப கஷ்டம். முட்டை அவன் பாட்டுக்கு என்ன செய்வான்? கவரில் போட்டு இந்த அப்பான்னு தந்துடுவான். நம்ம எப்படி செய்யணும்? இப்படி தூக்கி போட்டால் போக முடியும்?
கவனமா கொண்டு போகணும். இதே போலதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, கர்த்தர் நமக்கு கொடுத்த வரம், கர்த்தர் நமக்கு கொடுத்த அபிஷேகம் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? அவர் வரும் வரை காத்துக்கொள்ளணும். அதான் நம்மளுடைய வேலை. ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாருங்க, ஆனா நாம அவர் உதவி செய்வதற்கு இடம் கொடுக்கல. அவ்வளவுதான் வித்தியாசம். உண்மை, நம்ம இடம் கொடுக்கல. இப்போ நீங்க யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, நல்ல கவனிங்க, எவர்களை அவர்களுடைய இருதயம் எழுப்பி, எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ. யாரு கொடுத்தாங்க? ஐயா, கஷ்டப்பட்டவனாலும் நல்லா கொடுப்பான். நீங்க பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்பட்டவனாலும் இந்த நிறைய இருக்கும் பாருங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஏன்? ஆவி இருக்கு, அந்த ஆவியில உற்சாகம் இல்லை. அவனை உற்சாகப்படுத்துவார். அதான் இங்க வசனம் போட்டிருக்க, திரும்ப வாசிங்க. பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி, எவர்களை அவர் தான் அந்த இருதயத்தை எழுப்புவார். கொடுக்கக்கூடிய இருதயத்தை எழுப்புவார், ஜெபம் பண்ணக்கூடிய இருதயத்தை எழுப்புவார். நான் ஒரு பாஸ்டருடைய சாட்சியை கேட்டேன். அவர் ஒரு நாள் ஆவியான 1 மணிக்கு எழுப்பினாரா. எதுக்கு? போய் சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணுவதுக்கு 1 மணிக்கு எழுப்பியிருக்காரு. இருதயத்தை எழுப்புவார் ஆவியானவர். அவர் எழுப்பும்போது நம்ம என்ன செய்யணும்? எங்களுக்கு வேற வேலை இல்லை, பேசாம என்ன செய்யணும்? படுத்து. என்னைய ஒரு சில நேரங்களில் எழுப்பியிருக்கார். என் இருதயம் எழுப்பியிருக்கு. ஆவியான எழுப்புனா என் இருதயம் எழுப்பியிருக்கு. அதை நான் உணர்ந்திருக்கேன். சின்ன அனுபவம். ஒரு சில நேரம், அதுக்காண்டி எல்லா நாளும் இல்லை, ஒரு சில நேரம் நைட்டில் எழுப்பியிருக்கார். நான் அலாரம் வச்சுட்டு படுத்துருப்பேன், தூங்கிடுவேன். ஆனால் கரெக்டாக 1:15க்கு என் இருதயம் என்ன செய்யும்? எழும்பும். ஏன்னா நான் தூங்கினாலும் அவர் என்னை எழுப்பிடுறார். ஏன்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுமே, அப்போ தான் பரலாம் போவோம். அதுக்காக ஒரு சில நேரம் எழுப்புவார். சரி, நான் எழுப்பலன்னா நானே வருத்தப்பட்டிருக்கேன். ஆவியானவரே எழுப்பாமல் போயிட்டேங்களே, காலையே வருத்தப்படுவேன். அப்ப இருதயத்தை எழுப்புவார். அந்த ஆவி உற்சாகமா இருந்தா, எவர்களுடைய ஆவி? எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினது. எவர்களை அவர்கள் ஆவி. அப்ப யார் யாருக்குள்ள ஆவி இருக்கும் அவர்கள் எல்லாம் அந்த ஆவி என்ன செய்யணும்? உற்சாகப்படுத்தணும். உற்சாகப்படுத்தினதோ. இப்பதான் ஒரு சிலர் யோசிப்பாங்க, தெரியாம இந்த ஆவியை பெற்றுட்டோம் போலையே, போட்டு பாடா படுத்துதாரே. ஆவியை பெற்றாலும் ஏஸ்தாரு, பெறலனாலும் ஏஸ்தாரு. ஆனா அந்த ஆவி உற்சாகப்படுத்துகிறதோ அவர்கள் எல்லாரும். அவர்கள் எல்லாரும். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்க ஒரு மனம் உண்டு. எங்கே ஆவியானவர் உண்டோ அங்க ஒரு மனம் உண்டு. அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும், ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும், அதன் சகல ஊழியத்துக்கும். எவ்வளவு பாட்டு இருக்கு ஊழியத்துல. நம்ம எதுக்கு கொடுப்போம்? ஒரே ஒரு தசமாத்தை மட்டும் கொடுத்துட்டு பொதுவாக சொல்ல என்ன செய்வான்? நம்ம வேலை முடிஞ்சுது. அவர் கணக்கு அவருக்கு என்ன செஞ்சாச்சு? உண்மையாக இதாக சிலவங்கள்லாம் கடமைக்காக தான் கொடுக்காங்க. இப்போ அப்படி மாறிட்டு கர்த்தருக்காக கொடுக்கணுங்கிற அந்த இதே போயிட்டு எல்லாரும் எப்படி கொடுக்காங்க? கடமைக்காக. பாசு பாவம், சரி இந்த மாதமாவது கொடுப்போமே, போன மாதம் கொடுக்க முடியலையா, இந்த மாதமாவது. அப்படி இல்லை, யாருக்காக கொடுக்கணும்? ஐயா அது 100 10 கொடுத்தா யாருக்காக கொடுக்கணும்? கர்த்தருக்காக கொடுக்கணும். என்னென்ன வேலைக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. வாசிங்க. அதன் சகல ஊழியத்துக்கும், அதன் சகல ஊழியத்துக்கும், பரிசுத்த வஸ்திரங்களுக்கும். ஆசரிப்பு கூடாது வேலைக்கு கொடுத்துருக்காங்க. இதுல உள்ள சகல ஊழியத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆசாரியனுடைய பரிசுத்த வஸ்திரத்துக்கு கொடுத்துருக்காங்க. வேற ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு கொடுத்தது யாருக்கு? எவர்களுடைய ஆவி உற்சாகம் இருக்கோ அவங்களால தான் கர்த்தருக்கு கொடுக்க முடியும். அவங்களுக்கு தான் என்ன வரும்? மனசு வரும். கர்த்தருக்கு கொடுக்கிற மனசு யாருக்கு வரும்? ஐயா ஜெபம் பண்ண இப்போ பேதூருக்குள்ள ஆவி இல்லை, அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? மாம்சம் மேற்கொள்ளுது. இந்த ஆவியானவர் தந்ததை எதுக்கு தெரியுமா? மாம்சம் மேற்கொள்ளாம இந்த ஆவி மேற்கொள்வதை படிக்க தான் நமக்கு என்ன தந்தார்? ஆவியானவர் தந்தார். ஆனா அவனுக்குள்ள ஆவி இல்லாம மாம்சம் மேற்கொள்ளுது. மாம்சம் மேற்கொண்டா அவனுக்கு என்ன ஆகுது?
யோசுவா நல்ல தூக்கம் வருது, நல்லா சாப்பிட்டேன் பாஸ்டர், என்ன செஞ்சிட்டேன், நல்ல தூங்கிட்டான். இப்போ இயேசு சொல்றார், 1 மணி நேரம் ஜெபம் பண்ண சொன்னது எதுக்குன்னா சோதனைக்கு உட்படாத படிக்கு தான் 1 மணி நேரம். இயேசு விசுவாசிகள் ஆன போது, விசுவாசிகள் ஆனால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல, சோதனைக்கு உட்படாத படிக்கு 1 மணி நேரம். அப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுமா? நம்ம 1 மணி நேரமே வரமாட்டேன். அந்த 1 மணி நேரத்துல பாதி என்ன வருது, என்னெல்லாமோ வருது. 1 மணி நேரம் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஜெபம் பண்ணணும். அப்போ 1 ஆவியானவர் எதுக்கு? நம்மை உணர்த்த. 2 நம்மை உற்சாகப்படுத்த. ஜபத்துல உற்சாகப்படுத்துவார், வேத வாசிப்புல உற்சாகப்படுத்துவார், கொடுப்பதுல உற்சாகப்படுத்துவார், ஆலயத்துக்கு போவதில் உற்சாகப்படுத்துவார், சுவிசேஷ ஊழியம் செய்யறதுல உற்சாகப்படுத்துவார். எல்லாவற்றுக்கும் உற்சாகப்படுத்துவது ஆவியானவர். யாரு? அதான் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ மல்லாது விடுதலை நடக்க வேண்டிய இடம் எங்க? இங்க. எங்க? ஜபம் பண்ண முடியாம இருந்த கட்டு மெந்தி ஆவியான வந்த போது ஜபம் பண்ண தோணணும். ஏன்னா அங்க விடுதலை உண்டாயிருக்கும். ஆவியானவர் எங்கேயோ சும்மா ஆவி உண்டுன்னு சொல்றது இல்லை. அந்த ஆவியானவர்ல உற்சாகம் இருக்கான்னு தான் சொல்லணும். என்ன இருக்கணும்? கண்டிப்பா உற்சாகம் இருக்கணும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. 2. 3வது வாசிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப ஆவியானவர் 3வது எதற்கு வேண்டுமானால் நம்மேல் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருப்பதை அவர் சில காரியங்களால நிரப்புவார். என்ன செய்வார்? நம்மில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறதை சில காரியங்களை கொண்டு நிரப்புவார். அது என்னென்ன காரியம்? வாசிங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் முடிச்சிருவேன். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்ப இந்த கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருந்த போது எதெல்லாம் நிரப்பினாரா? ஞானத்தால நிரப்பியிருக்கார், உணர்வுனால நிரப்பியிருக்கார், ஆலோசனையால நிரப்பியிருக்கார், பலனால நிரப்பியிருக்கார், அறிவுனால நிரப்பியிருக்கார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நிரப்பியிருக்கார். இந்த ஆவியானவர் தான் இதுல எல்லாம் இந்த காரியத்தை கொண்டு வந்து தருவார். யாரு? ஆவியான. இங்க உணர்வு வேணும்னா யார் வேணும்? இங்க ஞானம் வேணும்னா யார் வேணும்? அண்ணாதான் தானியேலை பத்தி சொல்லுவாங்க, இவனுக்குள்ள விசேஷத்த ஆவி இருக்கு. ஏன்னா அவனுக்குள்ள என்ன இருக்கு? ஞானம். என்ன இருக்கு? ஞானம். அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஆவியான வந்தா இதெல்லாம் இருக்குமா? அப்ப ஞானம் எங்க வேணும் இருக்கும்? யோசுவா, தேவனுடைய ஆவியானவர். இந்த பஸ் இந்த பைபிளை படிக்கேன், ஒன்றும் புரிய மாட்டேக்கு அப்படின்னா யார் வேணும்? ஆவியானவர். ஏன்னா அவரே எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அவரால் மட்டும்தான் நமக்கு இதை சொல்லித்தர முடியும். அவரே எல்லாவற்றையும். சிமியன் இப்பவே என்ன செய்யணும்? ஏன்னா எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. இப்பவே நீ என்ன செய்யணும்? அதுக்காக நீங்கள் வேறு ஃபஸ்ட்டு, நான் எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு நான் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் ஓச்சி அதுக்கா அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணா சொல்லிடு ஓப்பனா. எதுக்காக ஜெபம் பண்ணணும்?
இவரை சீக்கிரம் முடிக்க வையும். எதுக்காக ஜெபம் பண்ணும்? ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நீ கேட்பங்கிறதுனால தான் நான் உனக்கு சொல்லுவேன். சரியா? அதுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்ப ஆவியானவர் உள்ள இருந்தா நம்மளால நிரப்பப்படாத காரியத்தால நிரப்புவார். ஞானத்தால நிரப்புவார், அறிவுனால நிரப்புவார், உணர்வுனால நிரப்புவார், பலனால நிரப்புவார், ஆலோசனையால நிரப்புவார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால நிரப்புவார். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய். அப்ப நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போவது யாரு? ஆவியானவர். அப்ப இந்த ஆவியானவர் ஒண்ணு என்ன செய்வார்? உணர்த்துவார், 2 உற்சாகப்படுத்துவார், 3 வெறுங்க ஒழுங்கின்மை வெறுமையா இருப்பதை நிரப்புவார், 4 இந்த ஆவியானவர் இருந்தா அவன் என்ன செய்வான், அவன் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. எதை அறிவிக்க? சுவிசேஷத்தை அறிவிக்க. என்ன செஞ்சாராம்? என்ன செஞ்சாராம்? அபிஷேகம் பண்ணினார். அப்ப நம்மள அபிஷேகம் பண்ணது எதுக்கு? நமக்கு ஆவியானவர் தந்தது எதுக்கு? சுவிசேஷம் அறிவிக்க. அந்த ஆவி அதான் உற்சாகப்படுத்தும். அதனால தாவீது சொல்ல, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அதான் உற்சாகப்படுத்தும். பாஸ்டர் எனக்கு சுவிசேஷம் சொல்றதுல உற்சாகம் இல்லை பாஸ்டர், அந்த ஆவி உற்சாகப்படுத்தும். எனக்கு ஜெபம் பண்ணுவதில் ஒரு உற்சாகம் வர மாட்டேங்குது பாஸ்டர், அந்த ஆவி உற்சாகப்படுத்தும். வேதம் வாசிப்புல எனக்கு உற்சாகம் வர மாட்டேங்குது பாஸ்டர், அந்த ஆவியான உற்சாகப்படுத்துவார். அந்த ஆவியானவர் என்னை அமர்ந்திருக்க விட மாட்டார், உற்சாகப்படுத்துவார். ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கணும், அந்த ஆவிக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். நானும் தூங்குதேன், ஆவியானவரை நீரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, காலையில் பார்ப்போம் அப்படின்னு தூங்க விடக்கூடாது. அவருக்கு என்ன செய்யணும்? ஐயாலாம் இரவும் பகலும் வசனம் தியானிப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். திடீர்னு 1 மணிக்கு எந்திச்சு எழுதுவாங்க. எனக்கு அப்பந்தான் கண்ணே லேசாக முழிக்கும். இப்போதான் வருத்தப்படுது, உண்மை. இப்போதான் வருத்தப்படுது. அந்த அனுபவம்லாம் நம்ம கிடைக்காம போயிட்டேன்னு இப்போதான் வருத்தம். அப்போ இந்த நேரத்தில் போய் உட்காந்து எழுதுதாங்களேன்னு நினைப்பேன். ஆனால் நம்மளால எழுத முடியலையேன்னு நினைப்பேன். அந்த ஆவி உற்சாகம் உள்ளது. வயசான மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆனால் ஆவி எப்படி இருக்கணும்? நீங்கள் காலைப்பும் யோசிப்பாம பாருங்க, எத்தனை வயசு. ஆனால் அவர் சொல்லுவா, என்ன அந்த மலைக்கு அனுப்புங்க. யார் சொல்லுவா? இப்போ எந்த பாட்டியாவது என்ன இந்த மலைக்கு அனுப்புங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்களா? வண்டி ஏதாவது இருக்கா? பொதுவாக சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. என்ன இருக்கா? வண்டி இரு. ஆனால் காலைப்பு என்ன சொன்னார்? நான் போறேன். அன்றைக்கு இருந்த பலன் ஆவியில உற்சாகம் இருக்கு. மாம்சம் பலவீனம், 80 வயசு ஆயிட்டு, ஆனா ஆவியில மாம்சம் பலவீனம் தான். ஆனா ஆவி அதை மேற்கொள்ளும். ஆவி என்ன செய்யணும்? அதை ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சுதான். வாசிங்க 1 சாமுவேல். இனி அந்த ஆவியானவரை எப்படி கவனமா காத்து கொள்ளணும், அதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். அதை மட்டும் நான் சொல்லி முடிச்சதேன். 1 சாமுவேல் 10 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல இறங்கினார், வேறு மனுஷனா மாறினான். எப்போ ஆவியானவர் நமக்கு வந்துட்டாரோ அன்று முதல் ஆவிக்கும் மாம்சத்துக்கும் என்ன உண்டு? யுத்தம் உண்டு. நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 15 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போ அமலேக்குனா யாரு? மாம்சம். அமலேக்குனா யாரு? மாம்சம். இந்த மாம்சத்தை அவர் ஜெயிக்க சொல்றார் சவுல்கிட்ட சொல்லி, சவுலே உனக்குள்ள ஆவியானவர் உண்டு, ஆனா உனக்குள்ள கிரியை செய்கிற மாம்சத்தை நீ ஜெயிக்கணும்.
அப்போ ஆவியானவர் இருந்தால் மாம்சம் எப்படி பாஸ்டர் கிரியை செய்யும்? கண்டிப்பாக செய்யும், கண்டிப்பாக செய்யும். இயேசுவே சோதிச்சான். ஆவியானவரை தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். நேராக என்ன சோதிச்சான்? முதலாவது இந்த கல்லுகளை என்ன செய்யும்? அப்பமாக்கும். மாம்சத்தில் தான் அவன் ஜெயிக்க சொல்றார். முதலாவது என்ன ஜெயிக்கணும்? மாம்சம். உபவாசம் இருக்கும் போது தான் ரொம்ப பசிக்கும். உடனே நாம் என்ன செய்யக்கூடாது? வேறு வழியே இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் என்னது சாப்பிட்டே ஆயிடணும். மாம்சத்தை அதான் சொல்றேன், ஆவியானவர் உள்ள செயல்படும் போது மாம்சத்தை தூண்டுவான். யாரு யாரு யார் தூண்டுவா? சாத்தா. ஆவியானவர் நமக்கு தந்தது எதுக்குன்னா, நமக்கும் நம்ம மாம்சத்தோடு யுத்தம் பண்ணி என்ன செய்யணும்? ஜெயம் பெறணும். அப்ப இந்த யுத்தத்துல என்ன இல்லைன்னு பாருங்க. 1 சாமுவேல் 15:22 வாசிங்க. அதே அதிகாரம் 22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் வெளியில நல்ல பிரியமா இருக்கான், ஆனா உள்ள தேவனுக்கு பிரியமானது இல்லை. இவனை விட்டு ஆவியானவர் என்ன செஞ்சார்? சவுலை விட்டு ஆவியானவர் என்ன செஞ்சார்? விலகிட்டார். அப்ப ஆவியானவரை காத்து கொள்ளக்கூடிய கவனம் இல்லை. ஐயா, சிங்காசனம் இருந்தாலும், ஜனங்கள் எல்லாம் கூட இருந்தாலும், ராஜ்யபாரம் இருந்தாலும், எது இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படிதல் இல்லையானால் ஆவியானவர் என்ன செய்வார்? விலகிடுவார். கண்டிப்பா விலகுவார். இங்க ஆவியானவர் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஆவி கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு சவுலை விட்டு நீங்கிட்டார். ஆனா ராஜ்யபாரம் இருக்கு. இந்த சிங்காசனத்தை வச்சு, ராஜ்யபாரத்தை வச்சு, ஜனங்க நம்ம கூட இருக்காங்கிறத வச்சு ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறத எடை போடக்கூடாது. ஆவியானவர் இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படிதலும் கண்டிப்பா இருக்கும். எங்க ஆவியானவர் உண்டோ அங்க தேவனுக்கு பிரியமானது அங்க இருக்கும். ஆனா இவருக்கு சர்வாங்க தகன பலி இருக்கு, எல்லா பலியும் இருக்கு. ஆனா என்ன இல்லை? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் இல்லை. என்ன இல்லை? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நம்மகிட்ட எல்லாம் இருக்கும். தசமாக ஒழுங்கா கொடுப்போம், காணிக்க ஒழுங்கா போடுவோம், கர்த்தருக்காக நல்லா செய்வோம். ஆனா வசனத்துக்கு மட்டும் செவி கொடுக்க மாட்டோம். வசனத்துக்கு மட்டும் எப்படி நம்மளை பிடிக்காது இப்படி சொன்னா பரவாயில்ல. வசனத்துக்கு மட்டும் செவி கொடுக்க மாட்டோம், வசனத்துக்கு கீழ்ப்படியவும். ஏன்னா வசனமே சொல்லுது, பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலை என்ன செய்ய மாட்டான்? நேசிக்க மாட்டானா. அப்ப கண்டிப்பா என்னை நேசிக்க மாட்டீங்க. பரியாசக்காரன் என்ன செய்ய மாட்டான்? கடிந்து கொள்ளுகிறவனை கண்டிப்பா நேசிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பிடிக்காது கடிந்து கொள்ளுது. கடிந்து கொள்ளுது அவனுக்கு பிடிக்குமா? கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா பரியாசக்காரன். வசனத்தை வச்சே பார்த்துடலாம், கடிந்து கொள்ளுது அவனுக்கு பிடிக்காது. வசனம் இருக்கு நீதிமொழியில், வாஸ்தவமே நீதிமொழி 15ஆம் அதிகாரத்துல. அப்ப என்ன இருந்தாலும் சிங்காசனத்தை வச்சோ சவுல் என்ன நினைச்சிருப்பார்? ராஜ்யபாரம் இருக்கு, பரவாயில்ல, என் பின்னாடி சிங்காசனம் இருக்கு, பத்திரமா இருக்கு. அப்ப ஆவியானவர் என்ன விட்டு போகலன்னு நினைச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தார், கர்த்தருடைய ஆவி போன உடனே பொல்லாத ஆவி உள்ள வந்துட்டு. அதுவும் யார் விட்டா? கர்த்தர் தான் விட்டார். கர்த்தருடைய அனுமதி இல்லாம நமக்குள்ள ஆவி வராது. உடனே நாம என்ன சொல்லுவோம்? நான் நல்லா தான் இருக்கேன், அப்ப எப்படி இந்த ஆவி? ஆவி ஏன்னா இவன் கர்த்தரை விட யாரு? பியூர் ஒயிட். கர்த்தரை விட பியூர் ஒயிட். அதனால இவன் நல்லா தான் இருக்கான். ஆவி என்ன செய்ய மாட்டேக்கு? தெரியாம வந்துட்டு போல ஆவி. ஐயா, கர்த்தர் தான் விட்டுருக்காரு உள்ள ஆவிய. அப்ப எப்படி ஆவி வரும்? கர்த்தர் அனுமதி இல்லாம ஆவி வராதுங்க. இன்னும் பாஸ்டர் அங்கேருந்து திறந்தா விட்டாரு, இந்த ஆவியே நீ அவனுக்குள்ள போய் அமர்ந்துரு, நித்திய ராஜ்யத்து பிரவேசிக்கும் வரைக்கும் அவனுக்குள்ள இளைப்பாரு. அப்படியா சொல்ல முடியும்?
கத்தரை தள்ளாம வேற ஆவியை அவனுக்குள்ள அனுமதிக்க முடியாது. வசனம் இருக்கு, நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க, முடிச்சதான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அனுப்புனது யாரு? கர்த்தரு. ஏன்னா இவன் ஆவியானவர் தந்தார் கிருபையா, அந்த ஆவியானவருக்கு இவன் செவி கொடுக்கல, அந்த ஆவியானவருக்கு இவன் கீழ்ப்படியல. அப்ப அந்த ஆவி இல்லாம அவர் என்ன ஆவியை கொடுப்பாரு? ஐயா, ஆவியானவரை தந்ததே தேவனுக்கு கீழ்ப்படியிருக்கு. தேவனுக்கு பிரியமானது எப்போ உங்ககிட்ட இல்லையோ அன்று முதல் ஆவியானவரும் உங்களுக்குள்ள இல்லை. இது சத்தியம். இல்ல வருஷம் எனக்குள்ள ஆவி இருக்கட்டும், எனக்கு தெரியாது, நான் சத்தியத்தை சொல்வேன். எப்போ தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லையோ ஆவியானவங்க கூட இருக்க மாட்டாரு. ஏன்னா ஆவியான யாரு? புறா. பிரியமுள்ள இடத்துல தான் இருக்கும். காக்கா உள்ள வந்தா எங்க புறா இருக்குமா? கீழ்ப்படியாம உள்ள வந்தா புறா இருக்குமா? இப்ப எபிரேயர்ல வாசித்தாமே 4ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:11 வாசிங்க. அவங்க வாசிக்கும் போதெல்லாம் நல்லா கவனிக்கணும், அப்பதான் கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். எபிரேயர் 4:11 வாசிங்க. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே ஒரு சின்ன கீழ்ப்படியாம பரலோகத்துக்கே கொண்டு போடைய, அப்ப ஆவியான எப்படி உள்ள இருப்பாரு? ஐயா, சின்ன கீழ்ப்படியாம என்ன ஆச்சா? கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி. அதுக்காக தான் இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். ஏன்னா நம்ம கீழ்ப்படியல. இவனை எப்படியாவது பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணுமா தான் இயேசு என்ன செஞ்சார்? மரண பரியந்தம் கீழ்ப்படிஞ்சார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். நம்ம இன்னும் பாடுபடலை, அதனாலதான் இன்னும் என்ன வரமாட்டுக்கு? கீழ்ப்படிதல் வரமாட்டு. நல்ல பாடுபட்டா 2 பெரம்பை கொண்டு நல்லா பின்னாடி அடிச்சார்னா என்ன ஆகும்? தன்னை போல கீழ்ப்படிதல் வந்துடும். ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் 2 பெரம்பை வச்சு 2 அடி கொடுப்பார். வாத்தியார் கொடுப்பாரு, நான் அடி வாங்கியிருக்கேன், சில நேரம் லேட்டாக வந்துடுவேன், கேட்டு அடைச்சிடுவார். உள்ளே போகும்பாரு, பின்னாடி ஒரு அடி கொடுப்பார். அந்த மாதிரி 2 அடி கொடுத்தாதான் அடுத்து நாம் என்ன செய்ய மாட்டோம்? லேட்டா. உண்மைங்க, பட்ட பாடு படாமல் நம்ம கீழ்ப்படிதல் வராது, அடிபடாமல் நம்ம கீழ்ப்படிதல் வராது. தேவனுக்கு பிரியமானதில்லை. என்ன ராஜாவா இருந்தாலும், சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தாலும், ஜனங்கள்லாம் இவன் பின்னாடி நின்னாலும், இவன்கிட்ட தேவனுக்கு பிரியமானது இல்லை. ஆனால் இவன் கூட யார் இல்லை? ஆவியானவர் இல்லை. இல்லை, நான் வசந்தான் சொல்றேன். இல்லை, ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். அதுக்கப்புறம் வந்த ஆவி என்னது? பொல்லாத ஆவி. இந்த ஆவி வேணுமா? இந்த ஆவி வேணுமா? இதே பரவாயில்ல பாஸ்டர், இதையே காத்துக்கொள்ளுங்க, அதை தான் நான் சொல்றேன். அந்த ஆவி பொல்லாதது. இந்த ஆவி தந்த ஆவியை நீங்க காத்து கொண்டுட்டீங்கன்னா பொல்லாத ஆவி. சில அப்படிதான், ஆவியை நான் பெற்றுட்டேன், எனக்குள்ள எப்படி வேற ஆவி வரும்? யார் சொன்னா? கண்டிப்பா வரும். நான் அதுக்கு வசனத்துல ஆதாரம் இருக்கு. யார் சொன்னா வேற ஆவி வராதுன்னு? நீங்க ஒழுங்கா இருந்தா வராது. அதை அது என்னைக்கு ஏத்துக்கிட்டோம்? நான் ஒழுங்காத்தானே இருக்கேன், அப்போ வராதுப்பா. அப்போ இருக்கதான் செய்யும். என்கிட்டலாம் என்கிட்ட யாரும் இன்னும் சொல்லலை. சொன்ன அப்போ நீ போயிட்டு வான்றேன். ஒழுங்காக தான் இருக்காங்களா, ஆனால் என்ன வருதா? நானும் போயிட்டு வான்றேன். அப்போ எதுக்கு ஜெபம்? உனக்கு ஜெபம் பண்ணி என்ன செய்ய? கொஞ்சம் வசனத்தை பாருங்க. மனுஷனை பார்த்து 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 உங்களை நீங்க தான் வஞ்சிக்கங்க. வெளிப்பாடோட சொல்றேன், உங்களை நீங்க தான் அவர் வஞ்சிக்கங்க. வஞ்சிக்கிற ஆவி உள்ள நிறைய இருக்கு, நிறைய ஆவி உள்ள இருக்கு, ஒரு ஆவி இல்லை. என்ன பஸ்ட் எப்படி சொல்றீங்க? உங்க மேல பாரமும் அக்கறை இருக்க போய் தான் நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கெல்லாம் ஆளே இல்லை. ஒரு ஆளை நமக்கு சொல்றதுக்கு வச்சிருக்காருன்னா அவரு கத்தருக்கு உங்க மேல பாரமும் அக்கறையும் இருக்குன்னு அர்த்தம். உங்களை யாருமே ஒன்றும் சொல்லலையா? தேவனுக்கு உங்க மேல பாரமும் இல்லை, அக்கறையும் இல்லை. கண்டிப்பாங்க. ஒரு சிலர் வச்சு உங்களை கண்டிக்காரா? உங்களுக்கு தேவ மேல நேசம் இருக்குன்னு அர்த்தம்.
என்னை மாற்றணும்னு நினைக்காருன்னு அர்த்தம், என்னை பரலோகம் கொண்டு போகணும்னு நினைக்காருன்னு அர்த்தம். நம்ம அதை தான் கேட்க மாட்டோம். இந்த அட்வைஸ்னாலே நமக்கு பிடிக்காது. என்னது, நம்மளை ஏன் தெரியுமா யோசுவா சிலர் வச்சு நம்மளை ஏசுதாரு. நம்ம எங்கே போகணும், அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா இருக்கும், கர்த்தருடைய அக்கறை இருக்கும். நான் யோசிச்சிருக்கேன், கர்த்தருடைய பாரம் இருக்கும். உண்மை. எத்தனையோ பேருக்கு சொல்ல ஆள் இல்லைங்க. எத்தனையோ பிள்ளைகள் தெருவில் பாருங்க குடிச்சிட்டு வம்பா போகுது, சொல்லக்கு ஆள் இல்லை. ஆனால் நமக்கு கத்த கிருபையும் ஆவியானவர் தந்து சொல்லிட்டு இருக்கார். அதை கீழ்ப்படுகிறது இல்லை, அதுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. ஆவியானவரை காத்து கொள்ளணும். ஆனால் ராஜபாரம் இருந்தால் காத்து கொள்ள முடியாது, சிங்காசனம் இருந்தால் காத்து கொள்ள முடியாது, ராஜா பிசப்பு என்கிற தகுதி இருந்தா பட்டம் இருந்தா காத்து கொள்ள முடியாது. எது வேணும், தேவனுக்கு பிரியமானது. ஏன்னா உனக்குள்ள அனுப்புனது யாரு, புறா. புறா எங்க உட்காரும், கோதுமை எங்க இருக்கு அங்கதான் புறா இருக்கும், இல்லைன்னா போயிரும். நான் போயிட்டு வரேன்பா, எங்க நான் அங்கேயே போறேன். எங்க சிம்சோன் மேல ஆவியான இறங்குனார் விலகுதார், இறங்குனார் விலகுதார். ஏன், அது கவனிச்சீங்களா? ஏன்னா ஆவியினால மாம்சத்தின் செய்கைகளை அவன் என்ன செய்யல, அழிக்கல. ஆவியினால மாம்சத்துக்குள்ள செயல்படுகிற கிரியையை அவன் அழிக்கல. அதனால தான் பார்த்தார், ஆவியான வந்தார் போறார், வந்தாரு போறாரு. ஆனா இப்போ நம்ம கூட என்றென்றைக்கு இருக்கும்படிக்கு அவரை தந்திருக்கார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கார். அவன்கிட்டயாவது வந்தார் போனார், நமக்கு என்றென்றைக்கு இருக்கக்கூடிய பாக்கியம். அப்ப நாம என்ன செய்யலாம், அதை காத்து கொள்ளணுமே. கொள்ளணுமா யோசுவா? கண்டிப்பா காத்து கொள்ளணும். அவர் ரொம்ப வேணும், மிக மிக அவசியமானவர் ஆவியானவர். யாரு யோசுவா? ஆவியானவர் உனக்கு மிக மிக அவசியமானவர். இப்போ நான் ஐயா அன்னைக்கு யோசுவாவை பார்த்து பாரத்தோட அக்கறையோடு பேசினேன். ஏன் பேசினேன்னு தெரியுமா? அவன் மேலே தேவ அன்பு இருக்க போய் தான் அவன்கிட்ட பேச முடியுது. இல்லைன்னா அவனை என்னால் மாற்ற முடியாது, இல்லைன்னா அவர் பேச சொல்ல மாட்டார். அவன் மேலே அக்கறை இருக்கு, அவன் மேலே தேவனுக்கு என்ன இருக்கு, பாரம் இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இல்லைன்னா பேச மாட்டார். உண்மை. நீங்கள் வீட்டில் போய் யோசிங்களா, யார் மேலே அக்கறை பாரம் இருக்கோ அவங்கள தான் யாரை கொண்டா கத்த மாற்றிட்டே வருவார். என்ன அப்படிதான் ஐயா மூலம் என்ன உடைச்சிட்டே வந்தார். ஏன், தேவனுக்கு என் மேலே அக்கறை இருக்கு. இவன் இங்கே எவ்வளோ அழுதாங்க தான் பார்க்க மாட்டார், அங்கே அவன் எனக்கு முன்பாக மகிமையாக வந்து நிற்கணும். அதுக்காக தான் இங்கே உடைக்கார். இங்கே உடைக்கவே எங்கே ஒப்பு கொடுக்கும். ஆவியானவரை காத்துக்கொள்ளுங்க. அவர் கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு தந்துட்டேன். இனி அதை காத்து கொள்வதும் அதை விட்டு விலகுவதும் உங்களுக்கும் தேவனுக்கும் உரியது. தேவ அன்பை விட்டு விலகாதீங்க, ஜபஜீவியத்தை விட்டு விலகாதீங்க, ஆவியானவரை விட்டு விலகாதீங்க. இந்த மூணு ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கு இது லேசாக தெரியலாம், பின்னாடி தெரியும். இது ரொம்ப முக்கியம். ஆவியானவரை மட்டும் விட்டு விலகிறாதீங்க. அவர் இல்லைன்னா நம்மளால இங்கே வாழலாம், எங்கே நிற்க முடியாது, பரலோகத்தில் நிற்கவே முடியாது. எஸ்தர் ஏகா கையில் இருந்து அவ ஆசை இச்சைகள் எல்லாம் ஒதுக்கிட்டு ஏகா என்ன சொல்றாரோ அதே எனக்கு தாரும்னு சொல்ல போய் தான் எங்கே போக முடிஞ்சது. இல்லை எனக்கு நெக்லஸ் வேணும், எனக்கு மூக்குத்தி வேணும், எனக்கு கம்மல் வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு பங்களா வேணும்னு இருந்தா அப்படியே இருக்க வேண்டியதான். எங்கே போக முடியாது, ராஜாவுக்கு முன்பாக போயிருக்க முடியாது. அங்கே எல்லாம் இருந்தது, ஆசை இச்சையா எல்லாம் இருந்தது. ஆனால் இவன் யாருக்கு ஒப்புவிக்கப்பட்டா, ஏகாய் வசத்தில். ஏகா என்ன எனக்கு நியமிச்சிருக்காரோ அது எனக்கு போதும். அது கஞ்சோ இல்லை எனக்கு பிரியாணி தான் வேணும் அப்படின்னா ஏகாய் போயிடுவார். யார் போயிடுவா? ஏகாய் போயிடுவார். பிரியாணி வந்துடும், ஆனால் ஏகாய் இருக்க மாட்டார். பிரியாணியை விட எல்லாவற்றையும் விட ஏகாய் ரொம்ப முக்கியம். ஆவியானவர் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு இது வேணா உங்களுக்கு பெருசா தெரியலாம், ஆவியானவர் தான் வேல்யூ. அவர் இல்லாம ராஜாவுக்கு முன்பாக நிற்க முடியாது, ராஜாவினுடைய செங்கோல் நமக்கு நீட்டப்படாது. வேற யாரும் போகலையே,
ஐயா ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கணும் தான் எல்லாரும் உள்ளே வந்தாங்க சபைக்கு, யாரும் போகலையே. போனது ஒரே ஒருத்தி, என் ரூபவதியே ஒருத்தி. ஏன் போனா? ஏன்னா ஏகா என்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் செவி கொடுத்தா. அப்போ ஒரு கண்ணத்தை காட்டணுமா? காட்டுதேன். அப்போ காரி துப்பு வாங்கணுமா? வாங்குதேன். நம்ம என்ன சொல்லுவோம்? அவன்கிட்ட போய் நான் அடி வாங்கணுமா? அவன்கிட்ட வாங்கலைன்னா கத்தனோட ஒன்று அடிப்பார். உண்மை. ஏய், அவன்கிட்ட நம்ம அடி வாங்கலைன்னா யார் அடிப்பா? கத்த தான் அடிப்பார். அதுக்கு இங்கேயே பரவாயில்ல. உண்மைங்க. அவன்கிட்ட போய் நான் அடி வாங்கணுமா? இங்கே ஆவியானவர் சொல்லுவார், எப்போ ஒரு கண்ணத்தை காட்டு. இப்படி காட்ட மாட்டான். என்ன செய்வான்? ஆவியானவருக்கு மேலே ஒரு சத்திய ஆவி இவனுக்கு, அவருக்கே இவன் என்ன செய்வான்? சத்தியத்தை சொல்லி கொடுப்பான். நான் இங்கே பார்த்துருக்கல, அங்கே ஆவியானவர் சொல்லுவான், எப்பா அமைதியாயிரு, கண்ணத்தை காட்டு, அவன் அடிக்கட்டும் அப்படிம்பார். உடனே இவன் என்ன செய்வான்? அது எப்படி? அது அவன் எப்படி? என்ன ஆனால் இவன் யாரு? பேர் என்னது? அதிசயம் பாஸ்டர் அதிசயம் சாமுவேல். ஆனால் பரலோகத்தில் அங்கே என்ன சொல்லுவார்? புரோஜனமற்ற ஊழியக்காரனேன்றுவார். என்ன சொல்லிடுவார்? இங்கே பேர் வாங்கிறதுல இல்லை, இங்கே பாஸ்டர் பிசப்பு ரெவரண்ட் இதில் இல்லை, அங்கே சொல்லணும் உண்மையை உத்தமுள்ள ஊழியக்காரனேன்னு சொல்லணும். அதுதாங்க சந்தோஷம். அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த வார்த்தையை கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதை அவர் வாயால் சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதான் வேணும், அதாங்க வேணும் உண்மையான சொந்தம். இப்போ உங்களுக்கு புரியாது அந்த ஆவியானவர் வேல்யூ. ஆவியானவர் மிக 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 முக்கியமானவர். இவர் இல்லாமல் நம்மளால் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்யுங்க. நான் அன்னத்தக்க வீட்டில் அதான் சொன்னேன். மேரேஜுக்கு முந்தைய அதான் சொன்னேன். பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. அவர் நாமம் மகிமைப்படும், அவ்வளோதான். அதன்படி செஞ்சாங்க, நாமம் மகிமைப்பட்டுச்சு, முடிஞ்சது. நமக்கு வேலை அவர் கொடுக்குற வார்த்தை அங்கே போய் கொடுக்கணும், அதான் நம்ம வேலை. அதான் நான் சொன்னேன் அவங்க வீட்டில், அவர் என்ன சொல்கிறாரோ அதன் பிரகாரம் சரி, அது போதும். அவர் வெட்டு வாங்க சொன்னாரா, வெட்டு வாங்கணும். என்ன செய்யணும்? எப்பா இந்த உபதேசம், சிலர் சொன்னாங்க இயேசுவை பார்த்து, இது கடினமான உபதேசம், ஒருத்தனும் நிற்கல. வெட்டு வாங்க சொன்ன ஆவியானவர் சொன்னா வெட்டு வெட்டு வாங்கி தான் ஆகணும். ஆவியானவர் பரலாம் வானா பரலாம் போய் தான் ஆகணும். இன்னைக்கு ரத்த சாட்சியா மறின்னு சொன்னா இன்னைக்கு ரத்த சாட்சியா மறிச்சு தான் ஆகணும். இல்லை நான் ரத்த சாட்சியா மறிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் வாழணும். சரி நீ வாழுப்பா, ஆனால் ஆவியானவர் இருக்க மாட்டேன். வெறும் பாடி வேணா நடக்கும், கூட ஆவியான இருக்க மாட்டார். அந்த ஆவியான என்னெல்லாம் செய்தார்? நமக்கு ஞானத்தை தாரார், அறிவை தாரார், கத்தருக்கு பயப்பட பயத்தை தாரார், ஆலோசனை தாரார், பலனை தாரார், எல்லாமே தாரார். ஆனால் இவரை தான் விட்டுருவான். இங்கே ஒருத்தர் 100 ரூபா தந்தானே இவர் ஆவியானவரை விட்டுருவான். அவர் ஒரு 1000 ரூபா தந்தானே ஆவியானவரை விட்டுருவான். யாருக்காகவும் ஆவியானவரை விடக்கூடாது. அவன் 10,000 தரட்டும், அவனுக்கும் ஆவியானவர் சொல்த உபதேசம்தான். 1 கோடியே தரட்டும், அவனுக்கும் ஆவியானவர் சொல்த உபதேசம்தான். ஏன்னா யாரும் முக்கியம்? வேலையும் ஆவியானவர். இதாவது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும். ஆனால் அவர் போனது தான், திரும்ப வரல. சவுளை விட்டு விலகுனார், வந்தாரா? வரல. அதுக்கு மேலே மாம்சம் கூடிட்டே போய் அவன் மாம்சமே அவனை கொன்னுட்டு. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நீர் என கொடுத்த வார்த்தையை நான் அவர்களுக்கு அப்படியே கொடுத்தேன் கர்த்தாவே. ஆதலால் நான் பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் கர்த்தாவே. அந்த கிருபையை தந்து நீரே வழி நடத்தணுமே கர்த்தாவே. ஆவியானவர் சொல்லுகிறதை அப்படியே கேட்டு நடக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபதாரும் கத்தாவே. ஆவி உற்சாகம் உள்ளதப்பா, மாம்சமோ பலவீனம் உள்ளது. இங்கே இருக்கிற ஒருவரும் கத்தாவே மாம்சத்தை பலனுள்ளதாய் மாற்றாத படிக்கு கத்தாவே அதை தகதாய் அடிக்க கத்தாவே நீரே கிருப செய்யும், நீரே இரக்கம் பாராட்டும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என்
ஆத்மாவே கத்தரை சோத்தரி, கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமே. ஜெய கிறிஸ்து. நடத்திடுவா. ஜெய கிறிஸ்து மோன் செல்கிறா. ஜெய திருவா. ஜெய கீதங்கள் பாடியே ஜெய கொடியோ ஏற்றிடுவா. ஜெய அல்லேலூயா நாமத்திற்கு ஜெயம். அல்லேலூயா அவன் நாமத்திற்கு. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நம் ஜெயம் தந்த கத்தருக்காய் முன்று அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.